ஹே பிடிண்டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தாங்க உங்கள் ராகுல், நானும் இங்கே நலம். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷேடோஃபேக்ஸ் டெலிவரி பார்ட்னர் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குதுங்க. ஓகேங்களா? அந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி ஷேடோஃபேக்ஸில் ஜாயின் பண்ணுறது, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி சம்பாதிக்கிறது, எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், அப்புறம் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், அதே போல் ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் கிளியராக சொல்ல போகிறேன். வாங்க போகலாம். நான் முதல்ல என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோஃபேக்ஸில் சேர்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத சொல்லிவிடுவேன். நீங்கள் அதை வந்து உங்களோட மொபைல் ஃபோன்லேயோ அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சேவை மையத்துலேயோ போயிட்டு ஸ்கேன் பண்ணி உங்களோட இமெயிலை ஏற்றி வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் சொல்லுவேன். அந்த டயத்தில் நீங்கள் போய்ட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ட கூடாது. இப்போயே பண்ணி வச்சிங்கன்னா டக்குன்னு நான் சொல்ல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து கடைசியாக ஒரு 400 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா பேக்கோட சேர்த்து 500 ரூபா கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆன்போர்டிங் ஃபீஸை பற்றி சொல்லுவேன். ஆன்போர்டிங் ஃபீஸு வந்து உங்களோட பேவுட்டில் எடுத்துக்குவாங்க. இந்த 500 ரூபா வந்து நம்ம கட்டி தான் ஆகணும். எல்லா ஆப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டாமல் சேரவே முடியாது, ரேப்பிடோவை தவிர. ஓகேங்களா? இது மட்டும் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக 500 ரூபா கட்டினா தான் நம்ம உள்ளுக்குள்ளே சேர முடியும். அதனால் நம்பி சேருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ ஷேடோஃபேக்ஸை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொமேட்டோ ஸ்விக்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு விஷயமும் இதை பண்ண முடியும். இப்போ போர்ட்டர் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம பண்ணுவோம். அப்புறம் வந்து கிராசரி ஷாப்பில் போயிட்டு கிராசரி வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். அப்புறம் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மெடிசனை வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். ஸோ இது எல்லாம் கலந்த கலவை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷேடோஃபேக்ஸ் ஆப்பு. ஸோ இதில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நான் கடைசியாக சொல்லுவேன். அடுத்ததான் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோஃபேக்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி சொல்லுவேன், அதை கேளுங்க. ஓகேங்களா? இப்போ முதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஷேடோஃபேக்ஸ் டெலிவரி பார்ட்னர் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து ஷேடோஃபேக்ஸ் டெலிவரி பார்ட்னர் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட ஷேடோஃபேக்ஸ் வந்து உங்களோட டிவைஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் கொடுத்துட்டு உள்ளார போனீங்கன்னா அடுத்ததான் நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜ் சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? என்ன லாங்குவேஜ் அதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷு, ஹிந்தி, அப்புறம் இங்கிலீஷு இப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே போய்க்குங்க. அடுத்து இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற கொண்டு எல்லாமே டீட்டெயிலாக ஒரு இன்டர்ஃபேஸாட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஓகேங்களா? உங்களோட மொபைல் நம்பரை வந்து அவங்க வந்து ஓடிபி மூலியமாவோ இல்லை கால் பண்ணியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க, உங்கள் நம்பர் கரெக்டாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து மறுபடியும் பெர்மிஷன் கேட்பாங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒன்ஸ் அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருங்க. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் கேட்கும். அப்புறம் நீங்கள் வந்து ஜெண்டர் மேலாக ஃபீமேல் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் மேலாக இருந்தால் மேல் கொடுத்துங்க, ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் கொடுத்துங்க. அடுத்து 3 செக் பாக்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செக் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஓவர் 18 சொல்லி கேட்கும். அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கங்க. அதே போல் கீழே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா இன்டிமேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக் பாக்ஸ் கொடுத்துருங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதுக்கும் டிக் கொடுத்துட்டு அடுத்து கீழே வந்து ஆன்போர்டிங் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அப்புறமே அப்லோட் பண்ணணும் லேட்டராக. ஸோ அதனால் இப்போயே கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்கும், அதுவும் அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். கடைசியாக வந்து செல்ஃபி கேட்பாங்க. செல்ஃபி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஐக்கு வந்து கிளாஸ் போட்டிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதே போல் கேப் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதே போல் இப்படி நம்ம செல்ஃபி எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி செல்ஃபி எடுக்கும்போது உங்களோட ஃபேஸ் வந்து லைட் வெளிச்சத்தில் இருக்கணும். அதே போல் இப்படி தான் வச்சு எடுக்கணும் அப்படின்ற சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செல்ஃபி எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து முடிக்க சொல்லுவாங்க. என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கணுங்க, அதுதான் டாஸ்க்கு. ஓகேங்களா? எல்லா ஆப்லேயும் வழக்கமாக இது வந்து கொடுக்கறது தான். அப்போ தான் நம்ம அந்த வீடியோவை பார்த்து நம்ம வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அண்டு என்னென்னலாம் இதில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கற்றுக்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாத எல்லாத்தையும் பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? என்ன ராகுல் நீ டிரைவிங் லைசன்ஸை பற்றி பேசுகிறேன்னா அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டை பற்றி பேசுகிறேன்னா ஒன்றுமே இது வரைக்கும் பேசலையே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இனிமேல் தான் வந்து அதுக்கான ப்ராசஸுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து 500 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அதே போல் 50வது ஆர்டர் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து
நீங்கள் சம்பாரித்து பே அவுட்டில் பே பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் நீங்கள் இனிஷியலாக கட்டி ஆக வேண்டிய ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு அப்புறம் வந்து பேக், ஓகேங்களா, கண்டிப்பாக நம்ம பே பண்ணி தான் ஆகணும் இனிஷியல் அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு டிஷர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் 300 மறுபடியும் இன்னொரு டிஷர்ட்டு ஸ்கேன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் 300 அப்புறம் ஃபுட் டெலிவரி பேக் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் 500 கட்டணுங்க, ஓகேங்களா. இவ்வளோ தாங்க நம்ம வந்து ஷேடோ ஃபேக்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஒன்ஸ் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஷேடோ ஃபேக்ஸ் ஓட்டுற மாதிரி இருந்தால் ஆன்லைனில் தொட்டு நம்ம வந்து ஜிக்கை வந்து ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டை புக் பண்ணிக்கணும். ஸ்லாட்டை ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்லாட்டில் நம்ம வந்து போய் ஓட்டிக்கலாம், ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் ஓட்டுறதுக்கான காசு எப்படிங்க வாங்குவீங்க? ஸோ அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். உங்களோட மொபைலோட லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும், ஓகேங்களா. அந்த ப்ரொஃபைலில் சைடில் ஒரு ஏரோ பட்டன் இருக்கும். அந்த ஏரோ பட்டனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் சொல்லுவாங்க. அந்த நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் தொட்டிங்கன்னா அடுத்தது உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட டாக்குமெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் தொட்டிட்டிங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கிறீங்க, என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணல அப்படின்ற எல்லா விஷயம் வந்துடும், ஓகேங்களா. அப்லோட் பண்ணாத டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு சொல்லி காட்டும். அப்லோட் ஆன டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக் அடிச்சிருக்கும் க்ரீன் கலர் சிம்பிளில், ஓகேங்களா. அடுத்து வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து மேலே வந்து தனியாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட ஃப்ரண்ட் ஃபோட்டோ அப்புறம் பேக் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு. அதை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா உங்கள்கிட்ட சில இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அதில் வந்து உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் இருக்கக்கூடிய அந்த பேங்க் நேமு, அப்புறம் உங்களோட நேமு, அப்படி எல்லாத்தையும் கேட்கும். ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கொடுத்துறீங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா. அப்புறம் நான் ஏர்னிங் பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன், இன்னும் சொல்லலை பார்த்தீங்களா. அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஏர்ன் பண்ணலாம். அதே போல் நீங்கள் ஒரு 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இப்படி நைட் ஷிஃப்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த டயத்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிட்ட ஏர்ன் பண்ண முடியும் நம்மளால், ஓகேங்களா. இப்போ 2 ஷிஃப்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 சம்பாதிக்க முடியும். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு 1500லேருந்து 1700 கிட்ட சம்பாதிக்கலாம். எல்லா சிட்டிலையுமே இருக்குதான்னு கேட்டால் இருக்காதுங்க. ஒரு சில சிட்டியில் இது வந்து இருக்காது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே என்னென்ன சிட்டின்றது வந்து கிளியராக அதிலே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இப்போ இந்த ஷேடோ ஃபேக்ஸ்க்கு வந்து யார் வேணுமாலும் சேரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணுமாலும் சேரலாங்க. இதுக்கு டிகிரி முடிக்கணும், 10th முடிக்கணும், எதுவுமே குவாலிஃபிகேஷன் எதுவும் தேவையில்லை. இப்போ இந்த ஷேடோ ஃபேக்ஸ் வந்து எப்போ சேரலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு 500 1000 நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களாம் வந்து இதில் சேரலாம். இப்போ வந்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து பார்ட் டைமாக இது ஒர்க் பண்ணலாம். இதுதான் நமக்கு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இது வந்து ஒரு சைடில் ஒரு இன்கமுக்காக நம்ம இந்த ஒரு வேலைக்கு போகிறோம். உங்களுக்குன்னு ஒரு நல்ல இன்கம் வரக்கூடிய ஒரு வேலை கிடச்சிச்சின்னா இதை வந்து சைடில் வந்து வச்சுருங்க. இதை அப்படியே எப்படி எடுத்தீங்களோ அப்படியே கொண்டு போய்ட்டு வச்சுட்டு வந்துடுங்க, ஓகேங்களா. மறுபடியும் தேவைப்பட்டால் எடுத்துக்கங்க. எப்போ வேணுமாலும் சேரலாம், எப்போ வேணுமாலும் போகலாம். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறுபடியும் சூப்பரான அட்டகாசமான வேறு லெவலில் இருக்கக்கூடிய விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே, பாய்.